எல்லாரும் தமிழ் பார்த்துருப்பீங்க, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி தான் தமிழ் போட்டிருப்போம். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் சொல்கிற மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் நானும் சொல்ல போகிறேன். ஆனால் எல்லாரும் சொல்லித்தராத ஒரு சில விஷயங்களை லாஜிக்காக நம்ம அப்ளை பண்ணால் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆக முடியாதா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா லாஸ் உங்களுக்கு மட்டும்தான். ஓகே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னுடைய ட்ரேஜினியஸை நம்முன்ன இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்காக நான் இந்த விஷயத்தை டேரெக்டாக உங்களுக்கு சொல்லப்பேன். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா என்ன அதை பற்றி எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் தெரியும், ஸோ மணி மேனேஜ்மெண்ட் தான் தெரியும். ஸோ அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு ட்ரேட் பண்ண போகிறேன்னா அந்த ட்ரேடுக்கு நான் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிறத என்னோட மைண்டில் ஃபிட் பண்ணணும். நிறைய பேர் எவ்வளோ பெரிய ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணாமல் அதுக்கு காரணம் உங்களுடைய ஆசை. அந்த ஆசையை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு நான் எப்போவுமே சொல்கிறது என்னென்னா, ட்ரேடிங் பணம் கொடுக்குற மிஷினோ இல்லை பணம் கொடுக்குற மரமோ கிடையவே கிடையாது. அதேவே நிறைய பேர் சொல்லுவாங்க ட்ரேடிங் ஈஸியாக சம்பாதிக்கலாம் அப்படிம்பாங்க. எஸ், ஈஸியாக சம்பாதிக்கலாம். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் எத்தனை பேரோட காம்படேட் பண்ண போகிறீங்கிறத யோசிங்க. ஸோ நம்ம மட்டும் ட்ரேட் பண்ணல, நான் மட்டும் ட்ரேட் பண்ணல, நீங்கள் மட்டும் ட்ரேட் பண்ணல, இங்கே நிறைய பேர் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கூட எல்லாம் நம்ம காம்படேட் பண்ண போகிறோம். அப்போது இங்கே 100% மார்க்கெட்டில் சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நோடா. இங்கே நானே இருக்கேன், நான் எடுக்கிற எல்லா ட்ரேடும் 100% ப்ராஃபிட் கொடுக்குறோம் அப்படின்னு நான் சொல்லி எந்த வீடியோவாவது பார்த்துருக்கீங்களா? என்னோடய இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கில் இந்த ஜனவரியிலேருந்து 9 இயர்ஸ் ஆச்சு. 9 இயர்ஸ் ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனால் நான் 100% ப்ராஃபிட்டபிள் ட்ரேடு எந்த இடத்துலையுமே நான் ரிஜிஸ்டர் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, எனக்கு எவ்வளோதான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே சரி, கண்டிப்பாக நான் எடுக்கிற 10 ட்ரேடில் மேக்ஸிமம் 4 ட்ரேட் வரைக்கும் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத என் மைண்டில் நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிட்டேன், என் மைண்டில் நான் ரெஜிஸ்டர் பண்ணேன். இதே விஷயத்தில் நான் எடுக்கிற 10 ட்ரேடில் 10 ட்ரேடுமே சக்ஸஸும் ஆகியிருக்கேன். ஆனால் நான் எப்போவுமே என் மைண்ட் செட்டில் ஒரே விஷயத்தை ரெஜிஸ்டர் பண்ணுவேன். நான் 10 ட்ரேட் எடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக 4 ட்ரேட் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணுவேன். அப்போ தான் என்னால் என்ன பண்ண முடியும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூலை ஃபாலோ பண்ணுவேன். இப்போ நான் எடுக்கிறது 100% சக்ஸஸ் ஆகும்னு நினச்சி நான் ரிஸ்க்கை நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணினேன் அப்படின்னா ஒரு ட்ரேட் ஃபெயிலியர் ஆனாலும் என்னோட கேபிட்டல் முட்டை. கேபிட்டல் என்ன ஆகிடும், முட்டை ஆகிடும். ஸோ ஓகேங்க, ஜஸ்ட் ஃபார் ஃபன். சரி, 0 ஆகிடும். நீங்கள் ட்ரேடிங்கில் நிறைய கான்செப்ட்ஸை லேர்ன் பண்ணவங்களா இருப்பீங்க. அதாவது ஒன்று ப்ரைஸ் ஆக்ஷன், இன்னொன்று எஸ்எம்சி, இன்னொன்று ஐசிடி, இன்னொன்று இண்டிகேட்டர்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுற ஒரு கேட்டகரி, இன்னும் சில கேட்டகரி எதுவுமே தெரியாமல் ட்ரேட் பண்ணுற கேட்டகரி. நோ. ஆனால் இந்த லாஸ்ட் கேட்டகரியில் நீங்கள் இருந்தாலும் ட்ரேடிங்கில் உங்களோட கேபிட்டலை லூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லுவேன். நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு என்ன ஆகாது, எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் கொஞ்சமாக என்ன பண்ணியிருப்பேன், ப்ராஃபிட் பண்ணியிருப்போம். ஆனால் ஒரு கட்டத்தில் எல்லாமே வாஷ் அவுட் ஆகும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட ரூல் ப்ராப்பராக தெரியாமல் தான். தெரிஞ்சு அப்படின்னா உங்களுக்கு ட்ரேடே பண்ண தெரியலனாலும் கண்டிப்பாக சொல்கிறேன், ப்ராஃபிட் பண்ண முடியும். நான் ரீசெண்டாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, நான் சில பேர் பேசும்போது அவருக்கு இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரியாது, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எதுவுமே தெரியாது. ஆனால் அக்கௌண்ட்டில் எவ்வளோ வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா $1000 வச்சுருந்தாப்புல, எதுவுமே தெரியாது. ஆனால் நான் மாதம் ஒரு நல்ல ரிட்டர்ன் எடுக்கிறேன், ஒரு $200 ஒரு $300 வரைக்கும் நான் எடுக்கிறேன் ப்ரோ அப்படின்னு சொன்னார்.
என்ன ப்ரோ சொல்கிறீங்க, $200-300 நீங்கள் மாதம் எடுக்கிறீங்களா, அது எப்படி? ஆனால் அவர் சொல்கிறாரு எனக்கு ஒன்றுமே தெரியாது, அனலைசிஸ்லாம் தெரியாது அப்படின்றாரு. அப்போ அவர் சொன்ன பதில் என்னன்னா, ப்ரோ நான் ஒரே ஒரு பேர், அதாவது சிங்கிள் பேர் ஹீரோ USD தான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் அந்த இடத்துல என்னால் என்ன பண்ணீங்கன்னு கேட்கப்போ நான் சும்மா 0.01 லாட் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். நான் ஹீரோ USDயில் 0.01 லாட் சைஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் என் கேபிட்டல் இவ்வளோ இருக்குது. அவருக்கு ஸ்டாப் லாஸை பற்றி தெரியல, ஆனால் எசிட் மட்டும் ப்ராஃபிட் வந்தால் எசிட் ஆகிடுறாரு, அது மட்டும் தெளிவாக இருக்காது. அப்போது அவர் விருப்பத்துக்கு ட்ரேட் போடுறாரு. ஆனால் அவர் கான்சன்ட்ரேட் பண்ணுறது ஒரே ஒரு பேர், இந்த லாட் சைஸில் ஒரே ஒரு என்ட்ரி தான். அவர் சொல்லுவார் ஒரே ஒரு என்ட்ரி ஒரே ஒரு பேர், இது மட்டும் தான் பண்ணுறேன், எனக்கு எவ்வளோ நாள் மூவ் ஆனாலும் எனக்கு ஒரு ப்ராஃபிட்டபிள் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. அப்போது இது $200-300 ஏதோ ஒரு மாதம் 2 மாதம் பண்ணிக்கலாம். ஆனால் ரெகுலராக இந்த மாதிரி பண்ண முடியாது. மேபி அவர் $30 பண்ணியிருக்கின்றார், ஒரு மாதம் $20 பண்ணியிருக்கின்றாரு. ஆனால் அந்த இடத்துல அவர் யூஸ் பண்ணுற ஒரே ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டெக்னிக் என்ன அப்படின்னா, ஒரே பேர் ஒரே லாட் சைஸ், அதுவும் லோ லாட் இருக்கிறதுலேயே லோ லாட் லைக் யூஸ் பண்ணதுனால தான் அவரால் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை கூட மேக் பண்ண முடியுது. ஸோ ஒரு $20-30 ஒரு $200 வந்துச்சு அப்படின்னா சந்தோஷம். ஏன்னா மார்க்கெட்டோட மொமெண்டம் அப்படி இருக்கும்போது இதுவும் கிடைக்கலாம் அதுவும் கிடைக்கலாம். ஆனால் இதில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸோ உங்களுக்கு ட்ரேடிங்கை பற்றி தெரியாமல், அனலைசிஸை பற்றி தெரியாமல், ஜஸ்ட் என்டிஎஸ்சி தெரிஞ்சு இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூல் தெரிஞ்சு உங்களோட கேபிட்டல் 0 ஆச்சு அப்படின்னா நான் கேரண்டிடாக சொல்ல முடியும், உங்களுக்கு கேபிட்டல் 0 ஆகாது. ஏன்னா நான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூலை தெளிவாக படித்தவன். அப்போது நீங்கள் எனக்கு ப்ரோ நான் ப்ரைஸ் ஆக்ஷன் நல்லா எனக்கு தெரியும், ப்ரோ எஸ்எம்சி நல்லா தெரியும், சரி ஐசிடி நான் வேறு லெவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த 3 ஸ்ட்ராட்டஜி எனக்கு அட்டுப்படி நான் நினைக்கிறது தான் நடக்கும். ஆனால் என்னோடய கேபிட்டல் வாஷ் அவுட் ஆகுது, ஏன் நிறையா ட்ரேட் லாஸ் ஆகுது, என்னோடய கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது லாஸ் ஆகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே மூல காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். குட்டாலக்கடி அடி அடி வாங்குறதே இவனால தான். ஏன்னா அதுக்கு காரணம் நம்மளுடைய ஆசை. நம்ம ஆசையை கண்ட்ரோல் பண்ணிட்டாலே நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூலை ஃபாலோ பண்ணலாம். ஓகே, இதோடைய விஷயமே இதுதான். புரியுதுங்களா? ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூலை ஃபாலோ பண்ணணும். இப்போ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூலை ஃபாலோ பண்ணால் என்னால் இவ்வளோ பெரிய ட்ரேடராக மாற முடியும். ஓகே, இப்போது அந்த ட்ரூத்தை நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு நீங்கள் 300 லைக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோடைய நெக்ஸ்ட்டு பார்ட்டு, அதுவும் நான் எப்படி ஃபாலோ பண்ணால் என்னால் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆக முடியும். உங்களுக்கு ட்ரேடிங் தெரியலைன்னாலும் உங்களால் ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் பண்ண முடியும். அதோடைய சீக்ரெட் கிட்ட உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ எனிவே until then bye bye, see you for the next video.